அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி அகலங்கன். தமிழறிஞர் தமிழ்மணி அகலங்கன் அவர்களது இலக்கிய செமிழ் எனும் நூலில் இடம்பெற்ற இன்று மட்டுமல்ல அன்றும் பெண்களும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் எனும் அரிய செய்தியை பழந்தமிழ் இலக்கியத்தின் ஊடாக தெளிவுபடுத்தும் அன்னையர் போராட்டம் எனும் கட்டுரையினை கேட்டு மகிழுங்கள். நாட்டுக்கு நாடு போராட்டங்கள் ஓயாது நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆயுத போராட்டங்கள் மட்டுமின்றி அகிம்சை போராட்டங்களும் ஆங்காங்கே நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. சட்ட மறுப்புகள், சத்தியாகிரகங்கள், ஊர்வலங்கள், மறியல்கள் என பல வகை போராட்டங்களிலும் ஆண்களோடு பெண்களும் கலந்து கொண்டு போராடி வருகின்றனர். பெண்கள் இன்று தங்கள் உரிமைகளுக்காகவும் பொதுவான மனித உரிமைகளுக்காகவும் தனித்து போராட்டம் நடத்தும் அளவிற்கு உயர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். மகளிர் அணி, மாதர் அணி, அன்னையர் அணி என பல முன்னணிகள் இன்றைய பல போராட்டங்களில் முன்னணி வகிக்கின்றன. அண்டை அயல் நாடுகளில் மட்டுமின்றி இங்கும் கூட இந்த அணிகளின் அணிவகுப்பை அண்மை காலங்களில் மிக அதிகமாகவே காண்கிறோம். கம்பரின் இராமாயணத்தில் ஒரு அந்நியர் முன்னணி மறியற் போராட்டம் ஒன்றை நடாத்தி வெற்றி பெற்றிருக்கின்றதென்பதை இன்று சிந்தித்து பார்க்கும்போது ஆச்சரியம் எம்மை ஆட்கொள்வதை மறுக்க முடியாதிருக்கின்றது. பாலியை கொன்று கிட்கிந்தை ராஜ்யத்தை சுக்கிரீவனுக்கு கொடுத்தார் ராமர். அதற்கு பிரதி உபகாரமாக சீதையை ராவணன் சிறை வைத்திருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடித்து தருவதாக சுக்ரீவன் ராமரிடம் வாக்களித்திருந்தான். பாலி இறந்ததும் கார்காலம் தொடங்கியது. கார்காலம் முடிவடைந்ததும் சீதையை தேடும் பணியை தொடங்குவதாக கூறி அரசாட்சி தொழிலை ஏற்றான் சுக்ரீவன். கார்காலம் முடிவடைந்த பின்னுங்கூட சுக்ரீவன் அந்த முயற்சியில் இறங்கவில்லை. மதுவுண்டு இளம் பெண்களோடு இன்பம் அனுபவித்து கொண்டு இருந்து விட்டான். தன்னை சுக்ரீவன் ஏமாற்றி விட்டான் என நினைத்த இராமர் கோபம் கொண்டார். சுக்ரீவனிடம் சென்று அவனை எச்சரிக்கை செய்து வரும்படி இலக்குவனை ஏவினார் இராமர். இலக்குவன் இயல்பாகவே முன்கோபி. ராமரே கோபப்படும் போது இலக்குவன் எப்படி பொறுமை காப்பான்? வில்லும் அம்பும் கொண்டு கோபாவேசமாக சுக்ரீவனின் அரண்மனையை நோக்கி வந்து கொண்டிருந்தான். இலக்குவனின் கோபாவேசத்தை கண்ட வானரச் சேனை கதிகலங்கியது. வளமையான பாதையிலே சென்றால் ஏதாவது ஆபத்துக்களை சந்திக்க நேருமோ என்று ஐயுற்ற இலக்குவன் வேறு வழியில் அரண்மனைக்குள் புக முயன்றான். குரங்குகள் அதை அறிந்து மலைகளை கொண்டு வந்து வாசற்கதவை அடைத்துவிட்டன. இலக்குவனின் கோபம் எல்லை கடந்தது. கதவையும் அடைத்து வைத்த மலைகளையும் உதைத்து கொண்டு உள்ளே சென்றான். பாலியின் மகனான அங்கதன் சுக்கிரீவனிடம் ஓடிச் சென்று நிலைமையை கூறினான். மது மயக்கத்தில் இருந்த சுக்கிரீவன் அதை பொருட்படுத்துவதாக இல்லை. இலக்குவனின் கோபத்தினால் ஏற்படப்போகும் இழப்புக்களை எப்படியும் தடுத்தேயாக வேண்டும் என்று சிந்தித்த அங்கதன் அனுமானிடம் சென்று விவரத்தை கூறுகின்றான். அனுமான் இலக்குவனின் கோபத்தை ஆற்றி தம்மை காத்து கொள்ள ஒரு உபாயத்தை நாடுகின்றான். பாலியின் மனைவியான தாரையிடம் சென்று இலக்குவனை சமாதானப்படுத்துவதற்கு ஒரு போராட்டம் நடாத்தும்படி கேட்டுக்கொண்டான். தாரை பெண்கள் பலரை அழைத்து அரண்மனை வாசலில் ஒரு மறியற் போராட்டத்தை நடாத்துகின்றாள். ஆண்கள் எல்லோரையும் அவ்விடத்தை விட்டு அகலும்படி கூறிவிட்டு தானே தலைமை தாங்கி பெண்கள் பலரை அழைத்து வாசலிலே இருந்து ஒரு மறியற் போராட்டத்தை நடாத்தினாள் தாரி என்று கம்பன் கூறுகின்றான். நீரெலாம் அயல் நீங்குமின் நேர்ந்தியான் வீரனுள்ளம் விளக்குவல் என்றலும் பேர நின்றனர் யாவரும் பேரகலா தாரை சென்றனள் தாழ்குழலாரொடும். கோபமும் வேகமும் ஒன்றோடொன்று போட்டியிட கூற்றுவனைப் போல வந்த இலக்குவன் அரண்மனை வாசலில் பெண்கள் வழிமறித்து நிற்பதைக் கண்டு செய்வதறியாது திகைத்து நின்றான். பிற பெண்களை தாயாகவும் சகோதரியாகவும் நினைத்து மதிக்கும் இலக்குவனால் அந்த அந்நியர் முன்னணியை மீறி உள்ளே செல்ல முடியவில்லை. தனது தாமரை மலர் போன்ற முகத்தை சாய்த்து முகங்கவிழ்ந்து வில்லை பூமியிலே ஊன்றியபடி
கூச்சத்தோடு அடக்க ஒடுக்கமாக மாமிமார் மத்தியிலே நிற்கின்ற மருமகன் போல இலக்குவன் நின்றானென்று கம்பர் இலக்குவனின் நிலையை அழகாக விவரிக்கின்றார். தாமரை வதனம் சாய்த்து தனு நெடும் தரையில் ஊன்றி மாமியார் குழுவின் வந்தான் ஆமென மைந்தன் நிற்ப. இப்படி நின்ற இலக்குவனிடம் தாரை இனிமையான வார்த்தைகளால் உரையாடுகின்றாள். இலக்குவனின் கோபத்தை ஆற்றிவிடுகிறாள். ராஜதந்திரம் மிக்க வார்த்தைகளை பேசி இலக்குவனை சமாதானப்படுத்தி குரங்கு கூட்டங்களை காப்பாற்றுகின்றாள் தாரை. இதிகாசங்களில் ஒன்றான இராமாயணத்தில் குரங்கு கூட்டத்திற்கூட பெண்கள் போராட்டம் ஒன்று அந்நியர் முன்னணியாக மறியற் போராட்டமாக நிகழ்ந்திருக்கின்றதென்பதை அறியும்போது ஆச்சரியம் எனக்கு மட்டும்தானா ஏற்படுகின்றது. நன்றி, வணக்கம்.